ஹாய், வெல்கம் டு சன்மதி சுலகம். இன்றைக்கி வந்து எக் நூடுல்ஸ் எப்படி செய்யலான்ட்டு வாங்க பார்க்கலாம். நல்லா உதிராக வரும். இதுமாரி செய்யலாம். வாங்க எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். கொஞ்சமாக சோம்பு தூள் போட்டுக்கிறேன். ஒரு 2 பல்லாரி வெங்காயம், ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். பல்லாரி வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். நல்லா எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருந்த ஒரு தக்காளியையும் போட்டுருங்க. இது வந்து நல்லா வந்து மசிகிற மாதிரி நல்லா வதக்கி விட்ருங்க. நல்லா வதங்கட்டும். இது மாதிரி ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் மசாலா பொருள்லாம் சேர்த்துடலாம். சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் வந்து தனித்தூள் போட்டுக்கிறேன். தனி மிளகாத்தூள் தான் வீட்டில் அரைச்சது. கொஞ்சமாக மஞ்சத்தூள், கரம் மசாலா தூள் கொஞ்சமாக போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். நல்லா வதங்கட்டும். மிளகாத்தூள்லாம் பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் ஓரம் கட்டி வச்சுக்கோங்க. ஓரம் கட்டிவிட்டு அதிலே வந்துட்டு முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. நான் வந்து 3 பேருக்கு செய்கிறேன். அதனால் 3 முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன். இது மாதிரி வந்துட்டு ஓரம் கட்டிட்டு அதிலே வந்துட்டு நல்லா முட்டையை வந்து கொஞ்சம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பெரிய சைஸில் கிரம்பிள் வர மாதிரி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பெருசாக முட்டை இருக்கிற மாதிரி. ரொம்ப சின்னதாக இருந்தால் அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. அதனால் இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறம் தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கிறேன். முட்டைக்கு கொஞ்சம் சால்ட் வேணும்ல, அதனால் சால்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். வதங்கினதுக்கப்புறமா இந்த சைடு மசாலாலாம் பரட்டி வச்சுருக்கோம்ல, இதையும் ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிட வேண்டியது தான். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் 1 ஸ்பூனுக்கிட்ட மிளகுத்தூள் போட்டுக்கிறேன். போட்டு நல்லா அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. எல்லாத்தையும் ஒரு இதில் வலிச்சு வச்சுட்டு அதே கடாயில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். நான் வந்து 3 பேருக்கு செய்கிறனால 4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். கொஞ்சம் சின்ன டம்ளர் தான், அதில் தான் ஊற்றிக்கிட்டேன். அப்புறம் மேகி மசாலா அதையும் போட்டு நல்லா இதுமாதிரி கொதிச்சதுக்கப்புறமா மேகியை வந்து இந்த மாதிரி 2 உடச்சி நான் போட்டுக்கிறேன். இது மாதிரி நல்லா உடச்சி போட்டு நல்லா மேகி நல்லா முழுகிற அளவுக்கு இந்த மாதிரி நல்லா போட்டு அமுத்தி விட்டுக்கோங்க. நல்லா இதானதுக்கப்புறமா வெந்ததுக்கப்புறம் அந்த மசாலா மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதையும் போட்டு இதில் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிட வேண்டியது தான். மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிலேயே ஆஃப் பண்ணிடுங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஆறுனோட கொஞ்சம் ட்ரை ஆகிடும், கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் எவ்வளோ நல்லா உதிராக இருக்குது. அவ்வளோதான். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. டாட்டா.